கேட்டதை போலவே எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் தெரியுமா? என்ன வேணுமா? சாமி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு எனக்கு வேணும். கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். சிரித்து நானும் விளையாட சிசுவு ஒண்ணு எனக்கு வேணும். ஆளனில்லா ஆண் குழந்தை ஆண்டவனே கொடுக்க வேணும். மறையோனை கொடுக்க வேணும். புருஷன் இல்ல புத்திரன் பூமானை கொடுக்க வேணும். எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். நீ 500 ரூபாய் கேட்ட பாத்தியா? அதான் கொண்டு வந்திருக்கா. நீங்க 100 ரூபாய் தான் கேட்டீங்க, நாங்க 500 ரூபாய் கொடுப்போம்னு. ஆமா 500 ரூபாய் கொண்டு வந்தோம். அதனால எண்ணி 8 நாளைக்குள்ள கண்டிப்பாகவே எனக்கு ஏந்தும் குழந்தை எல்லாம் எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு ஏந்தும் குழந்தை வேணும். நான் மடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேணும். ஐயா நல்லா இருக்கு. நான் கொஞ்சி விளையாட குழந்தை ஒண்ணு வேணும் என்று பார்வதா தேவி கேட்ட உடனே ஏய் பார்வதி, என்ன ஆளனில்லா ஆண் குழந்தை எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு வேணுமானால் பூலோகத்து பெண்களை போலவே நீயும் போய் தவம் இருக்க வேண்டும். நீ எங்கே தவம் இருக்க வேண்டும் தெரியுமா? தாய நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில் ஆதிசக்தி பார்வதியா அதிகால வேளையில் குளித்து நீராடி கோலவண்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து கைலாச வாசலி வடக்கு கோட்ட வாசலி நீ ஆதிசக்தி வந்தையா. ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வந்தையா. 1000 சரவிளக்கு அணி அணியா எரியும் அம்மா. 300 சரவிளக்கு முழு முழுனு எரியும் அம்மா. 400 சரவிளக்கு நலமோடு எரியும் அம்மா. 500 சரவிளக்கு அணி அணியா எரியும் அம்மா. 32ஆம் தூணதில தங்க தூணு முன்னால் தூண்டாத மணி விளக்கு தாய சுடர் விளக்கு எரியும் அம்மா. மணி விளக்கு முன்னால் மங்கையான பார்வதி வண்டி போட்டு இருந்து கொண்டு அடியேந்தி நின்னையானா. கண்களையும் மூடணுமே, கடவுளையும் நினைக்கணுமே. கடவுளையும் நினைத்தையா மணி விளக்கில் இருந்தல்ல 3 பொறி முத்து போரே முழு முழுனு விழுகும் அம்மா. முழு முழுனு விழுகும் போது சேர்த்து வல்ல வெடித்தையா சேர்த்து வல்ல பிறக்கும் அம்மா. நீ கூட்டி விடித்தையானா ஏ குழந்தை வந்து பிறக்கும் அம்மா. பிடித்தையா குழந்தை வந்து பிறக்குமா.
விடித்தையா சிசுவு வந்து பிறக்கும் அம்மா நீ அனைத்து விடித்தையா அனைத்து விடித்தையா இந்த ஆண் குழந்தை பிறக்கும் அம்மா உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அடியை பார்வதா தேவி நீ நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே நீ குளித்து நீராடி கோலவர்ண பட்டுகளை உடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து நீ கைலாச வாசலிலே வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே 1000 சரவிளக்கு அணியணியா எரியும் அது 300 சரவிளக்கு முழு முழுனி எரியும் பார்வதி தூண்டாத மணி விளக்கு 32ஆம் தூணுக்கு முன்னால சுடர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் அந்த மணி விளக்கு முன்னால நீ மண்டி போட்டு மடியேந்தி நின்னையானா அது 3 பொறி முத்து பொறி முழு முழுவென்று விழுகும் அம்மா அது முழு முழுன்னு விழுகும் போது உன் மடியேந்தி சேர்த்து பிடித்தா உனக்கு செல்ல பிள்ளை வந்து பிறப்பா கூட்டி பிடித்தால் உனக்கு குழந்தை வந்து பிறக்கும் அனைத்து பிடித்தா உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறப்பாம் பார்வதி நீ போயிட்டு வா என்ற ஆண்டவள் பார்வதாதேவிக்கு வாக்கு வரங்களை கொடுக்க பார்வதிக்கு பிள்ளை மேல ரொம்ப ஆசை எப்போது நம்ம பிள்ளையை பற்றி எடுப்போம் நம்ம கையால பிள்ளையை எப்போது எடுப்போம் அப்படின்னு பார்வதி ஆசைப்பட்டு அவள் எங்கே வருகிறா தெரியுமா ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா நாளான நாளையில் நல்ல வெள்ளிக்கிழமையில் குளித்து வல்ல நீரா கோல வண்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநீச்சு காப்புரிந்து ஆதிவரா சக்தியா எங்க வாராளா கைலாச வாசலில வடக்கு கோட்டை வாசலில ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வாராள ஆதிசக்தி வாரபோல் ஆதிசக்தி வாரபோல் 300 சரவிள முழு முழுனி எரிய கண் 400 சரவிள நலமுடனே எரிய கண்டா 32ஆம் தூணவி அங்க தூணு முன்னா தூண்டாத மணி விளக்கு தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிய கண்டா மணி விளக்கு முன்னாலே மங்கையான பார்வதியா சாண்டால தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டா மாவால தரமெழுகி பஞ்சலாலே கோலம் போட்டா கோலம் போட்ட இடம் அதே குருத்து வலை இலை விரி நாயகன பிடித்து வை நிற நாளி நிறமர தெச்சன தேங்காய் தீபங்களை ஏற்றி வை பார்வதி குளித்து நீராடி கோலவர்ண பட்டுகளை உடுத்தி ஆதி கைலையிலே வடக்கு வாசல் கோட்டைக்கு வந்தார் வடக்கு வாசல் கோட்டையிலே பார்வதாதேவி வந்து பார்க்க ஆயிரங்கால் மண்டபத்திலே 1000 சரவிளக்கு அணி அணியாகவே எரிய கண்டார் 300 சரவிளக்கு முழு முழுவென்று எரிய கண்ட பார்வதி அந்த பார்வதி 400 சரவிளக்கு நலமோடு எரியுது அதிலே 32ஆம் தூணுல தங்க தூணுக்கு முன்னால தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிய கண்டாள் அப்பேற்பட்ட மணி விளக்கு முன்னாலே பார்வதி போய் மண்டி போட்டு அமர்ந்திருந்து மடி ஏந்தி கடவுளாகிய சிவனை நினைத்து கண்களை மூடியே தவம் இருந்து வருகிறார் அப்படி கண்களை மூடி கடவுளை எண்ணியே தவம் இருந்து வருகிறாள் அல்லவா அப்படி கைலாசத்திலே தாத்தா சட்டங்களை போடுங்க அப்ப பார்வதி மணி விளக்கு முன்னால் மண்டி போட்டு இருந்து அவ கடவுளை நினைத்தாள் அல்லவா சாமி கடவுளையே நினைத்த போல் ஆண்டவன் தான் சிவபெரும் பார்வதிக்கு தெரியாமல் பண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு